நம்ம கல்யாணி ஆத்துல தண்ணி இல்லாம பல வருஷமா வறண்டு போய் கிடக்கு. நம்ம பேசிக் அடிப்படை வசதிக்கு கூட நம்ம ஊர்ல தண்ணி இல்ல. அதே நம்ம ஊர் 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்க பூங்கடி ஆத்துல அதிக மழை பெய்யும் போதெல்லாம் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம உபரி தண்ணி அப்படியே கடல்ல கலக்குது. அந்த தண்ணியை நம்ம ஊர் வழியா திருப்பி விடுறதுதான் என் திட்டமே. எனக்கு என்னமோ விடல பசங்க பேசுறது சரிப்பட்டு வரும்னு தோணல. எப்படி தோணும்? கடைசி 25 வருஷத்துல உங்க ஊர்ல யாராவது விவசாயம் பண்ணி லாபம் சம்பாதிச்சிருக்கீங்களா? வீடு வாங்கியிருக்கீங்களா? வீட்டை வித்திருப்பீங்க. அதே நேரத்தில் ரியல் எஸ்டேட் பண்றவன், மண் அள்ளவன், பார் வச்சவன்லாம் லாபம் சம்பாதிச்சிருப்பான். விவசாயம் பண்றவன் தற்கொலை பண்ணிட்டு இருப்பான். 10,000 கோடி ரூபா பேங்க்ல ஏமாத்திட்டு லோன் வாங்கினவன் ஃபாரினுக்கு அசால்ட்டா போயிடலாம். ஆனா 6,000 ரூபா பம்பு செட்டுக்கு வாங்கினவன போலீஸ் வச்சு அடிப்பானுங்க. இதெல்லாம் மாத்த முடியாதுன்னு இல்ல, ஆனா மாத்தினா எங்க போய் கொள்ளை அடிப்பானுங்க? உங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு கார்பரேட் விவசாயம் பண்ண வைப்பாங்க. அவன் தானே எலெக்ஷன் டைம்ல கோடி கோடியா கொட்டி கொடுக்குறான். ஆனா அவங்க எல்லாம் வேணா மாத்தாம இருக்கலாம். நம்ம நினைச்சா மாத்த முடியும். அதுக்கான பிளான் தான் எங்களுது. உங்க எல்லாருக்கும் இப்ப இதை போட்டு காட்டுறோம். இதான் பூங்குடி ஆறு. அந்த ஊர் மக்களோட தேவை போக மீதி இருக்க தண்ணி மொத்தமா போய் கடல்ல கலக்குது. அந்த ஆத்தோட பாதையில, அதாவது கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு காவா தோண்டி அந்த ஆத்து தண்ணிய நம்ம ஊர்ல ஓடுற கல்யாணி ஆத்தோட இணைச்சிட்டா இருக்கிற ஏரி கம்மாயெல்லாம் நிறைஞ்சி அந்த தண்ணிய நம்ம ஊர் விவசாயத்துக்காக பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்க தண்ணி கல்யாணி ஆத்து வழியா கடல்ல கலந்து